கடைசி வரைக்கும் கைவிடாத ஒரே ஜீவன் எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா சாகிற வரைக்கும் நான் ஜெயிக்கல. எங்கள் அம்மா என் கையை பிடிச்சிட்டே தான் எங்கள் அம்மா உயிர் போச்சு. எங்கள் அம்மா எங்களை படிக்க வைக்கிறதுக்காக நகை வித்தா. அது பெத்த கடமைக்கு. எங்கள் பிள்ளைகளை வளர்க்குறதுக்காகவும் நகை வித்தா. கடைசி வரைக்கும் ஒரு பொட்டு நகை கூட போடலை எங்கள் அம்மா. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. இப்போ நான் தொடுறதுக்கு முன்னகிட்டு எல்லாருமே என்னைய பார்த்து இவ எப்படிதான் பொழைக்க போறா. ஆக்சுவலிக்கா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நம்மகிட்ட 4 காசு இருந்தால் தான் சொந்தக்காரங்க கூட மதிப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க வீட்டில் நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்றது. அப்போல்லாம் மிதி தான் மிதிச்சதில் அப்படியே நான் அந்த வீட்டில் ஒரு பீரோவில் போய் பொத்துன்னு விழுந்து எங்கள் அம்மா தான் பாதி அடியை வாங்கினான். எங்கள் வீட்டுக்காரர் எங்கேயுமே என்னை விட்டு கொடுத்ததில்ல. அப்படியே இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், என் பொண்டாட்டி தானே நான் பார்த்துக்கிறேன். சட்டுக்குன்னு சுருக்கு கோவம் வந்துடுது. முந்தியெல்லாம் கோவப்பட மாட்டேன். இப்போ கொஞ்சம் யாராவது ஏதாவது இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்சல்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம பேச்சு இதெல்லாம் இதை வச்சுக்கிட்டு நம்மளை கூமுட்டை அவளை ஏமாத்திடலாம் ஈஸியாக அப்படின்னு யாரும் நினைக்கிறது நான் விரும்பவும் இல்லை. யாரையும் நீ இன்னசென்ட்னு சொல்லுங்க நான் சொல்லவே இல்லை. என்னோட யதார்த்தமான பேச்சு இதுதான். நான் பிறந்ததுலேருந்து இப்படி தான் பேசுகிறேன், இப்படி தான் நடந்துக்கிறேன். நம்மளை கூமுட்டையாக நினைக்கக்கூடாது. இப்படிலாம் எனக்கெல்லாம் என்னென்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கணும். அக்கா உண்மையிலே சொல்கிறேங்க்கா, இந்த மாதிரியெல்லாம் என்னைய பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக என்னால் தாங்கவே முடியாது. ஓகே, இன்னைக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கலான்றதுக்குள்ள சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சொந்தக்காரங்களாம் என்ன பேசினாங்க? கஷ்டப்பட்டு சினிமாவில் ஜெயிச்சவங்கள பார்த்துருப்பீங்க. எங்கள் அப்பா அம்மா 2 கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். நான் நடிக்கிறேங்கிற காலத்தில் எனக்கு நிறைய பெரிய இடத்துல இருந்துலாம் வரன் வந்தது. நான் அதெல்லாம் நடிக்கிறேன்னா வேண்டாம் ஒரே. ஆனால் அது பின்னாடி என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் அதை எனக்கு வாழ்க்கை ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்துச்சு. ஒரு நம்மக்கிட்ட 4 காசு இருந்தால் தான் சொந்தக்காரங்க கூட மதிப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட அவங்க வீட்டில் நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்றது. இந்த கல்யாண வாழ்க்கை இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு கடந்து வந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா, நிறைய கற்றுக் கொடுத்துக்கா எனக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் கைவிடாத ஒரே ஜீவன் எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா கைவிட்டிருந்தானாக்கா அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு எங்கள் பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் அதுங்களுக்கு ஒரு மிஷின் வாங்குற கூட நம்ம கஷ்டப்பட்டு என்ன நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பேனோ எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் அம்மாவும் அப்பாவும் கடைசி வரைக்கும் கைவிடலை. எங்கள் அம்மா எங்களை படிக்க வைக்கிறதுக்காக நகை வித்தா. அது பெத்த கடமைக்கு. எங்கள் பிள்ளைகளை வளர்க்குறதுக்காகவும் நகை வித்தா. கடைசி வரைக்கும் ஒரு பொட்டு நகை கூட போடலை எங்கள் அம்மா. சாவர வரைக்குமே பிள்ளைகளுக்காகன்னு எனக்கு செலவு பண்ணது போக என் பிள்ளைகளுக்காகவும் செலவு பண்ண ஒரே ஜீவன். அதனால தான் எங்கள் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னையை யாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களோ எங்கள் அம்மா நினச்சா நான் ஜெயிச்சிருவேன்ட்டு. அதனால் அவள் விருப்பத்துக்கு விட்டுருங்க. இன்னும் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாலாம் நடிக்கவே விடலைக்கா. முதல்ல எல்லோரும் சமுதாயத்துக்கு தானே பயப்படுவாங்க. நம்ம அப்படி ஒரு ஃபேமிலியில் தான் வந்தோம். அப்போல்லாம் மிதி தான் மிதிச்சதில் அப்படியே நான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த வீட்டில் ஒரு பீரோவில் போய் பொத்துன்னு விழுந்து எங்கள் அம்மா தான் பாதி அடியை வாங்கினான். ஆனால் எங்கள் அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, அவள் மேலே எந்த ஒரு களங்கமும் வராது, அவள் ஜெயிச்சு காட்டுவான்னாங்க. அதுக்காக எங்கள் அம்மா கடைசி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணான். ஆனால் எங்கள் அம்மா சாகிற வரைக்கும் நான் ஜெயிக்கலை. எங்கள் அம்மா செத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாற்றம், கடவுளாக மாறி. ஆமாம், அப்படி தான் நான் நினைக்கிறேன்க்கா. அது திடீர்னு பார்த்தா எங்கே பார்த்தாலும் தீபாக்கா. நாங்கள் அப்போ நான் நினைப்பேங்க, எங்கள் அம்மா என் கையை பிடிச்சிட்டே தான் எங்கள் அம்மா உயிர் போச்சு. அந்த ஆசீர்வாதமும் என்னமோ தெரில, அவ்வளோ வளர்ச்சி. நீங்கள் பாருங்கள், தீபாக்கா 2 மாடி வீடுலாம் கட்டிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான். ஏன்னா நான் ஜெயிப்பேன் நம்பின ஒரே ஜீவன் அம்மா தான். அதே மாதிரி அண்ணன் தம்பிகள்லாம் சும்மா குறை சொல்லக்கூடாதுக்கா. நான் கஷ்டப்பட்ட காலத்தில் அவனை இன்ஜினியராக இருந்தான்வல என்ன சொன்னான்னா, இந்த வீடு அப்பா கட்டியிருக்கிற வீட்டை தீபாக்கே கொடுத்துருங்க, அவள் தான் பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறேன். அது மாதிரி ரொம்ப பொறுப்புள்ள அண்ணன் தம்பிமார்கள் தான். அதனால் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. இப்போ இன்னும் என்ன ஹைட்ஸ் போகணும்னு நினைக்கிறேன்? நான் ஹைட்ஸ் போகணுன்னே நினைக்கலக்கா. நான் எதிர்பார்த்து வந்தது எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்னு நினச்சேன். இன்னைக்கு தீபானா 4 பேருக்கு தெரியுது. இனிமேல் வர்றது போதும்ன்றியா? போதுங்க. இன்றைக்கி வீட்டில் உட்காருனாலும் வீட்டில் உட்காந்துப்பேன், போதும். எனக்கு அந்த அடையாளம் கிடச்சிருச்சு. நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். அதனால எனக்கு இப்போ கொஞ்சம் சில இடத்துலலாம் சட்டுக்குன்னு சுருக்கு கோவம் வந்துடுது. முந்தியெல்லாம் கோவப்பட மாட்டேன். இப்போ கொஞ்சம் யாராவது ஏதாவது இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல இன்சல்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒன்று பண்ணுவாங்க. என்னென்னா, நடிக்காதன்ற வார்த்தையை கேட்டாலே எனக்கு ஒரு டென்ஷன் ஆயிடுது. ஏன்னா இது என் தொழில். இந்த தொழிலுக்கும் உணர்வுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. இப்போ நிஜ வாழ்க்கையில் நான் அழுகிறேன்னா நிஜமாக தானே கண்ணீர் வருது.
இப்போது டிவியில் நம்ம நடிக்கிறோன்னா அவங்க வந்து நடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. தீபா வந்து சின்ன சின்ன விஷயம்னால எமோஷன் ஆயிடுவேன். அதை என் கேரக்டரை நான் உடனே சிரிச்சிருவேன், அதை மறந்து. அதையே நினச்சிட்டு இருக்க மாட்டேன், சிரிப்பேன், அழுவே. அது என் கூட ரொம்ப க்ளோஸாக பழகுனவங்களுக்கு தெரியும். இப்போது இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ, நீ வந்து நடிக்காத அப்படின்ட்டா எனக்கு கோவம் வந்துடும். நான் யாரையும் நீ இன்னசென்ட்னு சொல்லுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. என்னோடய யதார்த்தமான பேச்சு இதுதான். நான் பிறந்ததுலேருந்து இப்படி தான் பேசுகிறேன், இப்படி தான் நடந்துக்கிறேன். அதுக்காக வந்து நம்மளை வந்து கூமுட்டையாக நினைக்கக்கூடாதுக்கா. ஏன்னா அதுலேருந்து நான் கொண்டு வந்துட்டார் எங்கள் வீட்டுக்கார், வெளியில் கொண்டு வந்து நீ ஒரு பக்குவப்பட்ட பெண்ணாக மாற்றிட்டார். ஆனால் நம்ம பேச்சு இதெல்லாம் இதை வச்சுக்கிட்டு நம்மளை வந்து கூமுட்டை, அவளை ஏமாற்றிடலாம் ஈஸியாக அப்படின்னு யாரும் நினைக்கிறத நான் விரும்பவும் இல்லை. அதே மாதிரி நீ ரொம்ப பாவம்னு நினச்சேன், நீங்கள் நினைக்கவே வேண்டாங்க. பாவம்னு நீ யாருமே நினைக்க. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது, எனக்குன்னு இல்லை. உங்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இந்த தம்பிக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், இவருக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், எனக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்கும். சில நேரம் நம்ம இப்படி பரிமாறிக்கிறோம்ல, இது டிவியில் தெரிகிறதுனால அது பெருசாக பேசப்படுது. சில பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, எனக்கு சில கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவனுமா தான் சொல்கிறானுங்க, தீபாக்கா நீங்கள் அழக்கூடாது, இங்கே அழுத எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஒரு லெவல் நான் வந்தது. நான் தமிழ்நாட்டு பிள்ளையில நான் குறையே சொல்ல மாட்டேன், அவங்களுடைய அன்பு தான் இன்றைக்கி. சிலவங்க எழுதுறாங்க, இப்போ சிரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஷோவில், இப்போ இவள் வளர்ந்துட்டேன்னு ஓவராக பண்ணுறான். என்ன ஓவராக பண்ணுற, சிரிச்சா ஒரு குத்தமாயா? அது மாதிரி இதெல்லாம் வந்து, ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் கடந்து போகணும், நம்ம வந்து குறைச்சிக்கணும் அப்படின்றது. அப்படிலாம் எனக்கெல்லாம் என்னென்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கணும். ஏன் அக்கா உண்மையிலே சொல்கிறேங்க்கா, இந்த மாதிரியெல்லாம் என்னைய பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக என்னால் தாங்கவே முடியாது. ஆனால் இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லுவாங்களே, கரெக்டானா உங்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாங்க்கா. ஏன்னா வாழ்க்கையில் இப்போ எனக்கு எங்கள் அம்மா அப்பா சப்போர்ட் இருந்தது, உங்களுக்கு இருந்ததான்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு சூழ்நிலை தான் எல்லாத்தையும் ஒரு ஒரு இடத்துல கொண்டு போய் மாற்றுது. கண்டிப்பாக நானும் வந்து முதல்ல மாயாண்டி குடும்பத்தார், இப்போ நடுவில் நான் வந்து என் ஃப்ளைட்டில் பார்த்தேன் அந்த படத்தை. அப்படியா? நான் அழக்கூடாதுன்னு போன படம் அது. ஆமாம், நான் ரொம்ப அழுதுருவேன் சீக்கிரமாக. ஆமாம். ஆனால் அந்த படம் பார்த்து அழக்கூடாதுன்னு போனேன், என் கண்ணு மையி ஐலாஷஸ் எல்லாமே வெளில வந்துச்சு. உண்மையிலேக்கா அந்த படம் வந்து எனக்கு லைஃப்பில் இல்லைன்னா இத்தனை வளர்ச்சி எனக்கு வந்திருக்குமான்றதே டவுட்டு தான். ஏன்னா அதே மாதிரி சீரியல் நடிச்சிட்டு இருந்திருப்பேன், இதே மாதிரி லைஃப் வந்து ஆவரேஜாக போயிட்டு இருந்திருப்போம். இன்றைக்கி வந்து நான் ஒரு அடையாளத்தை தேடி தான் வந்தேன். ஏன்னா என்னை வந்து சின்ன வயசில் அந்தளவுக்கு எனக்கு பெருசாக சொல்லிக்கிற அனுபவங்கள், சொல்லக்கூடிய அனுபவங்கள் இல்லை, கசப்பான அனுபவங்கள் தான், அதை விட்டுருவோம். ஆனால் எனக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு தேடினேன். அந்த அடையாளத்தை கொடுத்தது வந்து எனக்கு கடைக்குட்டி சிங்கம் தான். கல்யாணம் பண்ணிட்டு தான் நடிக்க வந்தேன் இல்லையா? இல்லைக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நடிச்சிட்டேன் நான். அப்புறம் மாப்பிள்ளை எப்படி செலக்ட் பண்ணுவோம்? மாப்பிள்ளை வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் சொன்ன ஒரே கண்டிஷன் வந்து நடிக்கிறதுக்கு சம்மதிக்கணும், அது ஒன்று தான். எங்கள் வீட்டுக்காரவிய வந்து எங்கள் அப்பா எப்படி பார்த்தோம்னா, எங்கள் அப்பாவுக்கு யாரோ ஒரு வாத்தியார் ரொம்ப பழக்கம், இவர் வந்து ஏதோ ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னாங்க அங்கே. அப்போது வந்து எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்தப்போ 2 பேர் வந்திருந்தாங்க. இதில் யார் அப்போலாம் போட்டாலும் அங்கே ஆட்டலை. நான் வந்து இதில் யார் மாப்பிள்ளைன்னு ரொம்ப நேரம் பொழிச்சிக்கிட்டு இருந்தேன். அதே வந்து பட்டிமன்றத்தில் கூட இப்போ காமெடியாக சொல்லுவேன். ஒருத்தர் கொஞ்சம் சிவப்பாக வந்திருந்தார், இவர் கருப்பாக கண்ட கிரேடு உட்காந்துருந்துச்சு. கடைசியில் இதான் மாப்பிள்ளை. அப்புறம் எப்படியோ, ஆனால் அவர் வந்து இன்ன வரைக்கும் அவர் கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றிட்டார். நடிக்கிறதுக்கு இது வரைக்கும் அவர் வந்து நீ போகக்கூடாது, பண்ணக்கூடாது. இப்போது உங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் வரும் இல்லையா, அது மாதிரி எனக்கும் வந்து கண்டிப்பாக நீங்கள் எப்படி நடித்தாலும்க்கா, நீங்கள் வந்து இப்போ நான் நடிக்கிறத பார்த்து எல்லா அம்மா கதாபாத்திரம் இருந்தாலுமே எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டு வந்து இந்த சினிமா அப்படிங்கும்போது அவங்களுக்கு இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியல. பட் ஆனால் எங்கள் வீட்டுக்கார் எங்கேயுமே என்னை விட்டு கொடுத்ததில்ல. அப்படியே இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், என் பொண்டாட்டி தானே நான் பார்த்துக்கிறேன், அந்த ஒரு நம்பிக்கை தாங்க இன்றைக்கி எங்கே வேணாலும் நம்ம போகிறோம், நடிச்சிட்டு வரோம். எதை பற்றி நான் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். யாராவது பேசினா கூட வந்து சிரிச்சுக்கிட்டே கடந்து வரலாம், நான் எமோஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் இந்த வளர்ச்சிக்கா இன்ன வரைக்கும். அவர் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாரு? உன்னை வந்து பொண்ணு அப்போ வந்து மளிகை கடைக்கா, மளிகை கடை. ஆமாம், மளிகை கடைலாம் இப்போ ஓஞ்சி இப்போ வண்டி ஓட்டுறாங்க, டிரைவராக இருக்காங்க, சொந்த வண்டின்னு கேள்வி. ஆமாம் ஆமாம். சரி. அப்போது நீ நடிக்க ஆரம்பித்தோடனே நீங்கள் கிராமத்தில் தானே இருக்கிற, அப்போ என்ன சொன்னாங்க அக்கம் பக்கத்தில்? ஒரு தடவை ஒரு சொந்தக்காரங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு சண்டை, அதாவது எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க சண்டையில் அவங்க வந்து இப்போ உங்களுக்கு தான் தெரியுமே, கிராமத்தில் சண்டைனா விட்டு அவன் புருஷனையே இழுத்துருவாங்கல்ல, அவன் புருஷனான்னு. அது மாதிரி சண்டை, அவங்களுக்குள்ள சண்டையில் என்னையும் இழுத்துட்டாங்க. அது எங்கள் வீட்டுக்காரர் சரியான ஒரு கிளி கொடுத்து. ஆனால் எங்கள் மாமியாரையும் பாராட்டணும், மற்ற நேரம்லாம் என்னை விட்டு கொடுத்து அது எனக்கு வீட்டுக்குள்ளே என்ன வேணாலும் பேசுவோம்,
அங்கே என் மருமகளை பற்றி எவா பேசணும் அப்படியே உப்பு கண்ட வச்சிருவேன்னுச்சு. நீ எப்படி முதல்ல இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு எப்போ முடிவெடுத்த? அதாவது எனக்கு வந்து மோன் ஆக்டிங் பண்ணுவேன் நான் கொஞ்சம். அதுக்கு முன்னாடிலாம் நடிக்கணும், நம்ம சினிமாவில் வரணும் அப்படின்ற எண்ணெல்லாம் கிடையாது. ரொம்ப டான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து கல்லூரியில் படிக்க வந்தேன். நான் இசைப்பள்ளி தூத்துக்குடி அரசு இசைப்பள்ளியில் படித்தேன். அதை முடிச்சுட்டு மேற்படிப்புன்னு இசை கல்லூரிக்கு வந்தேன். ஆனால் ஃபஸ்ட் இயரில் தான் படிக்கணுன்ட்டாங்க. அப்போ படிக்கும்போது இந்த ஆனுவல் டே நடத்துவாங்க இல்லையா, அப்போ நான் வந்து இந்த மோன் ஆக்டிங்லாம் பண்ணேன். அதை பார்த்து என் ஃப்ரெண்டு விஜிதான்னு அவள் தான் வந்து நல்லா நடிக்கிறப்பல அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ இந்த மெட்டி வலிக்கு ஆட்கள் எடுக்கிறதுக்காக ஆடு வந்திருந்தது. இவா தான் பார்த்துட்டு என்னையை ஃபஸ்ட்டு அனுப்பி வச்சது. நான் கிடைக்காது சும்மா அப்படின்ட்டு தான் போனேன். ஒரு கொஞ்சம் நடித்து காமிச்சேன்னா ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாப்புல. அந்த கேரக்டருக்கு அப்புறம் அந்த சித்திக் சார் கம்பெனி தான் சினி டைம்ஸு. அப்புறம் அவியலே வந்து ஒரு சீரியல் பண்ணாங்க, மலர்கள்னு ஒரு சீரியல் பண்ணாங்க. அதிலே ஒரு கருத்த பொண்ணு தேவைன்னு என்னையை போட்டாங்க. அப்படியே தொடர்ந்து அவரோட சீரியலில் தான் ரொம்ப வருஷம் பண்ணேன். மலர்களாக இருக்கட்டும், மேகலா எல்லாமே அவரோட சீரியல் தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சீரியல் பெரிய வெளியில் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மேகலான்னு ஒரு சீரியல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதில் மேனேஜராக சிவானா இருந்தாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி மாயாண்டி குடும்பத்தார் படத்துக்கு மேனேஜராக. என்ன படம் அது? அந்த அந்த இதுக்கு ஃபஸ்ட்டு ஆனால் நான் அவர் வெடிகுண்டு முருகேசனுக்கு தான் சொன்னார். வெடிகுண்டு முருகேசன் பண்ணும்போது அங்கே கேமராமேன் பரணி அண்ணா இருந்தாங்க. அவங்க இந்த மாயாண்டி குடும்பத்தாருக்கு இந்த மாதிரி டைரக்டரை போய் பாருன்னு என்னை அனுப்பி வச்சு அதில் செலக்ட் ஆகி மாயாண்டி குடும்பத்தார் நடிச்சது. எப்படி இருந்தது அந்த ஃபஸ்ட்டு அந்த கேரக்டரு? எப்படி தோணுச்சு உனக்கு அது சொல்லும்போது, நடிக்கும்போது எப்படி இருந்தது? இது மாயாண்டி குடும்பத்தார் அது வந்து அந்த டைரக்டர் சொல்லும் போதே அழுதுகிட்டே தான் சொன்னார் ராசமுதிரன் சார். அப்போது நான் நினச்சேன், ஐயோ இவர் இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறார் ஒரு சாப்பாடை போகாமல் விஷயத்துக்கு அப்படின்ட்டு. இங்கே நம்ம கிராமத்து ஸ்டைலில் அழணும். கிராமத்தில் நம்மளுக்கு கிராமம் தான் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது கிராமம் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் சாப்பிடாமல் போயிட்டாலே அந்த உறவு அதோட செத்து போச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து தம்பி அதோட செத்த கணக்கு தான். அப்போ அதை தான் நம்ம எமோஷ்னலாக காட்ட முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க தம்பி சாப்பிடாம போயிட்டான்றதுக்கு போய் இப்படி அலன்மா. அது நம்ம பட்டணத்து பிள்ளைகளுக்கு அவ்வளோ புரியாது. கிராமத்தில் வளர்ந்தவங்களுக்கு தெரியும். அது ஒரு வீட்டில் கை நினைக்காம போனால் அதை விட அந்த உறவை வெட்டி விட்டதா அர்த்தம் வேறு எதுவுமே கிடையாது. அவங்க சும்மாவே நிறைய சாஸ்திரம் பார்ப்பாங்க கிராமத்தில். அப்படி இருக்கும்போது இதோட தம்பி வெட்டி விட்டுட்டு போயிட்டானேன்றது அந்த அக்காவுக்கு வருத்தம். இன்னுமேக்கா எத்தனையோ படம் நடிச்சிட்டேன். நம்ம ஊர்காட்டுக்குள்ளே படம் நடிக்க போனோம்னா நிறைய அக்காமார்கள் வந்து எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த மாதிரியே இருக்குது. ஏன்னா அது நிறைய பேர் பண்ணுற தப்பு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு கிராமத்தில் இந்த இப்படி சண்டை ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொண்ணை தாய் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டில் இருக்குது. எங்கள் அண்ணன் நினப்பு வந்துருச்சு அப்படின்னா கெட்டி பிடிச்சிலாம் ஒரு அம்மாலாம் அழுதுருக்காங்க. அந்த மாதிரி இவ்வளோ தூரம் அந்த படம் இந்த அளவுக்கு நிற்கி. ஆனால் அந்த படம் இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் என்னை நானும் அறிமுகமாகறதுக்கு கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு படம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அது நானே எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது, கடைக்குட்டி சிங்கம். ஆனால் இப்போ எல்லாரும் சொல்கிறது நீங்கள் மாயாண்டி குடும்பத்தார் அக்கான்னு தான் சொல்லுவாங்க. அதை சொல்கிறதுக்கு கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு படம் தேவைப்பட்டுச்சு. எங்கள் அக்காவை குடும்பப்படுத்த எனக்கு மனசு வரல. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது.